வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மொத்தம் நம்மகிட்ட 90 பழம் இருக்குது. ஒவ்வொரு சாக்குலையும் 30 பழங்களாக இருக்குது. அப்போ 30 சுங்கச்சாவடி தாண்டும் பொழுது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று கொடுத்து அது 0 இருக்குன்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் அது தப்பு. இப்போ இதோட ஆன்சர் 25. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 30 எல்லாருமே 10 சுங்கச்சாவடி தாண்டுறாங்க. 10 சுங்கச்சாவடியாக ஒவ்வொரு மூட்டையிலையும் கொண்டு போகும்போது எல்லாத்துலேயும் 10 பழம் எடுக்கிறோம். அப்போ மொத்தம் 30 பழம் நம்மகிட்ட காலியாயிடும். மொத்தம் 90 பழத்தில் 30 பழம் காலி ஆகிடுச்சுன்னா மீதி 60 பழம் நம்மகிட்ட மீதி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த புத்திசாலி மனிதங்கிறனால இவன் என்ன பண்ணுறான்னா, அடுத்து ஏன்னுட்டு ஒரு சாக்கும் பின்னுட்டு ஒரு சாக்கும் 2 சாக்குலேயுமே 30 பழமாக வச்சுருக்கோம். 3 சாக்கு இல்லாமல் 2 சாக்கு அதை மாற்றிட்டு இப்போது அதிலிருந்து ஒரு 15 சுங்கச்சாவடி. சரிங்களா? 15 சுங்கச்சாவடி கிடக்கும்போது இதில் ஒரு 15 பழம் இதில் ஒரு 15 பழம் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 30 பழம் காலி பண்ணுறோம். ஆனால் அந்த 60 பழத்துக்கு 30 பழம் காலி பண்ணது போக மீதி 30 பழம் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை என்ன பண்ணுறான்னா, ஏங்கிற ஒரு சாக்கில் மட்டும் அந்த 30 பழத்தை வச்சுருக்கான். மீதி இங்கே ஏற்கனவே 10 சுங்கச்சாவடி கடந்துட்டோம். இங்கே 15 சுங்கச்சாவடி கடந்துட்டோம். அப்போ இன்னும் 5 சுங்கச்சாவடி தான் இருக்கும். அப்போ 5 சுங்கச்சாவடிக்கு ஒரு மூட்டை இருக்கனால ஒவ்வொரு பழம் தான் வைக்கணும். அப்போ 5 பழம் காலி பண்ணுறான். அப்போ இதில் ஒரு 5 பழம் காலி பண்ணுறான், இதில் ஒரு 30 பழம் காலி பண்ணுறான், இதில் ஒரு 30 பழம் காலி பண்ணுறான். மொத்தம் 65 பழத்தை காலி பண்ணுறான். நம்மளுக்கு டோட்டல் பழம் 90 65 போக 25. அப்போ ஆன்சர் 25. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பார்க்க நமது டிஎன்பிஎஸ்சி மக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.